அனிதா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? அத்தை, இந்த கல்யாணத்தை நிறுத்த யாரோ பிளான் பண்றாங்க அத்தை. எது? மண்டபத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டாங்களே, அத சொல்றியா? ஆஹா, அது அபசகுணம்னு சொல்லி உன் அம்மாவும் அப்பாவும் நிச்சயத்தை தள்ளி வைக்கலான்னு சொல்லும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஆனா நல்ல வேலை, ஆதிராதான் நிச்சயமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உன் அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சுட்டாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம். இனிமே யாராலையும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அத்தை, ஒரு பொம்பளை நிறுத்துவேன்னு சொல்லிருக்கா அத்தை. என்ன சொல்ற அனிதா? யார் அந்த பொம்பளை? நேத்து என்கேஜ்மெண்ட் அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் தனியா போய் பேசிட்டு இருந்தேன்ல. ஆமா, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டேன். உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னல? இல்ல அத்தை, அன்னோன் நம்பர்ல இருந்து தான் ஃபோன் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி நான் யாருன்னு கேட்டதுக்கு, நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் உனக்கு முக்கியம்னு, நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி சிவாவை நடிச்சு ஏமாத்திதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன்னு அவ கரெக்டா சொல்றா அத்தை. என்ன சொல்ற அனிதா? நீ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிற விஷயம் உனக்கு எனக்கு மூணாவதா அந்த டாக்டருக்கு தான் தெரியும். அவங்க நிச்சயமா ஃபோன் பண்ணியெல்லாம் இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னா நாலாவதா ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எப்படி? அதான் அத்தை, எனக்கும் புரியல. அது மட்டும் இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட்ல சிவா உனக்கு மோதிரம் போட மாட்டான், இந்த நிச்சயம் பாதியிலேயே நின்றோன்னு சொன்னான். அதே மாதிரி நின்னுடுச்சு. மண்டபத்துல பாம்பு இருக்குன்னு நம்ம எல்லாரும் வெளியில நிக்கிறப்போ திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டேன், அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன்னு சொல்லி போனை பாதியிலேயே கட் பண்ணிட்டாத்த. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றது யாரா இருக்கும்? தெரியல அத்தை, எனக்கு கூட இந்த வேலைக்காரி தான் இப்படி எல்லாம் பண்றாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா எனக்கு திரும்ப போன் வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது அவளை பார்த்தேன். அவ அங்கேயே தான் நின்னுட்டு இருந்தா. அப்படின்னா அவளும் போன் பண்ணி மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற யாரும் தான் போன் பண்றாங்க அத்தை. நீ ஒண்ணு கவலைப்படாத அனிதா, அது யாருன்னு நான் இன்னைக்கே கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி அத்தை கண்டுபிடிக்க முடியும்? இவ்வளவு தூரம் மிரட்டுறாங்கன்னா அவ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பா. அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அத்தை. முடியும் அனிதா, இதை எல்லாத்தையும் நடத்தி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ எனக்கு அந்த நம்பர் மட்டும் மெசேஜ் பண்ணு, நான் இப்பவே அவன்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடுறேன். சரிங்க அத்தை. நீ கவலைப்படாத, தப்பா எதுவும் நடக்காது. ம்